அடடே வாங்க மாமா. அடடே தம்பியா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதை கொடுங்க. இருக்கு போல. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. சரி சரி. வீட்டுல யாரும் இல்லையா? அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அம்மா பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. சரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. உங்க வேலை தேடுற முயற்சியில எந்த மட்டில் இருக்கு? தற்சமயம் ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லை மாமா. விடாம முயற்சி பண்ணுங்க தம்பி, கிடைக்காம போகாது. என்ன மாமா டிவி ப்ரோக்ராம்ல சொல்ற மாதிரி சொல்றீங்க? என்ன தம்பி என்னெல்லாமோ சொல்றீங்க? நான் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அட மாப்பிள்ள வாங்க. அப்பா எப்ப வந்தீங்க? இப்ப தம் 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நீங்க உட்காருங்க, முகம் கழிட்டு வந்துடுறேன். செல்வம், என்னோட அக்கௌண்ட் நோட் எங்க? காலையில பீரோ மேல தான் பார்த்த மாதிரி ஞாபகம். கொஞ்சம் வா தேடி கொடு. இந்த வந்து. சரி தம்பி. எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன்பா. தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? அவங்க நல்லா இருக்கிறாங்க. என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன ஒன்னளவு பார்த்துக்க முடியாது, சிறு பிள்ளைங்க தானே. ஆனால் பெரியமா இருக்கிறாங்க. காலையில் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் தான் அத்தை காணம் இத்தை காணன்னு ஒரே ரகலை. நீ இருந்தீன்னா கவனமாக பார்த்து எல்லாரையும் அனுப்பிச்சி வைப்பேன். சரியா போயிருமா? விளையாட்டு பிள்ளைங்க சரியா போயிரும். என் மனசெல்லாம் அங்கேதான்ப்பா இருக்கு. அது அப்படித்தாம்மா இருக்கும். உன் மனசு எனக்கு புரியுது. இனிமே இதுதான் உன் வீடு. புரியுதா? சம்பந்தியமா வந்துட்டாங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன சரோ, அப்பா பார்த்தது பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இந்தா இதெல்லாம் எடுத்து வை. சொன்னாங்க நீங்க கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள வேலைக்கு போகலையா? இன்னைக்கு கடை அடைப்பா. அதான் உங்க மக கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவ சொல்லிருப்பாளே இவனுக்கு வேலை போயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன, அதை எங்க வாயால வேற கேட்கணுமா? அதுல ஒரு சந்தோஷம். இல்லம்மா, சரோ வயத்துல அம்மா ஏன் வேலை போச்சு? காரணம் என்ன? எல்லாம் நேரம் தான். அவங்கவுங்க தலையெழுத்து. எனக்கு என்னமோ அவன் சம்சாரம் வந்த நேரம் தான் அவனுக்கு வேலை போயிடுச்சோன்னு என் மனசுல படுது. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படியா பேசுறது? கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அது பரவாயில்ல மாப்பிள்ள. என்ன பிரச்சனை? முதலாளிக்கு என் மேலே ஏதோ மன வருத்தம். அதை வெளிப்படையாக பேசாமல் திடீர்னு இப்படி விரட்டி விட்டாரு. நம்ம என்ன கெஞ்சவ முடியும்? சரி, நானும் வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? அது அவங்க ஊர் தோப்புக்காரர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு வாழைத்தாரம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்யணும். இல்லை அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு அதை வச்சு மார்க்கெட்லேயே வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். அதுதான் வழி. உன்னால சரோஜாவோட வாழ்க்கையை வீணாயிரு போல இருக்கு. 2 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லி தானே பணத்தை வாங்கினேன். இப்ப இன்னும் 2 நாள் ஆகுங்கிற. மாமா, அது பணம் கேட்க போன இடத்துல போஸ் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். அங்க மாணிக்கத்துக்கு வேலை போயிருச்சான். மாமா நான் உடனே ஊருக்கு வரணும், வாழைத்தோப்புல சரக்கு எடுத்து வியாபாரம் பண்ணணும், இல்லைன்னா தோப்பு கொடுத்த பணத்தை திருப்ப வாங்கி வேற வியாபாரத்தை முடக்கணுங்கிறான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆடு திருந்த களவாணி போய் மாதிரி நான் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் 2-3 நாள்ல பணம் கிடைச்சிருமா? ஏதானப்பா அன்னைக்கு சொன்னேன். அவர் பாட்டுக்கு நேரம் இங்க கிளம்பி வந்து தோப்புக்கார பார்த்துட்டாருன்னா என்னாலுமே என்ன வருது? ஒன்னால என் பேர்ல கட்டு போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது. நான் 2-3 நாள்ல எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி தந்துடுறேன். ஏ அசால்ட்டா பேசாதப்பா, சீரியஸா ஏதும் செய்யி, என் மனம் போயிடும்.
அடடே சரவா வாமா. வாங்க தம்பி. வணக்கம் மாமா. வணக்கம் சார். வணக்கம். எங்கேயாச்சும் வெளில கிளம்பிட்டீங்களா? ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். ஆமா ஏன் கேக்குறீங்க? உங்களை பார்க்கணும் தான் வந்துட்டு இருந்தோம். நானும் உங்களை பார்த்தது நல்லதா போச்சு தம்பி. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. உங்க மாமனாரே உங்ககிட்ட விவரம் சொல்லியிருப்பாரு. என் சம்சாரம் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? என்னம்மா உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? தம்பி கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லம்மா. என் பொண்டாட்டி வாழைத்தோப்பை குத்தகைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா சரோ. அதனால அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டம்மா. அவளுக்கு தெரியாமதாம்மா இந்த பணத்தை தம்பி கிட்ட நான் வாங்கினேன். அப்புறம் சங்கடத்தோட தான் சிதம்பரத்தை பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். என்ன பண்றது, சில சமயத்துல பொண்டாட்டி பேச்ச தட்ட முடியறது இல்லையே. இது முதல்ல தெரிஞ்சிருந்தா அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போ என்ன, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். என்னடா இது, பணத்தை வாங்கிட்டு பின்வாங்குறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. சரோ, எல்லா விவரத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தாம்மா பணத்தை திருப்பி கொடுத்தேன். நான் வரேம்மா. வரேன் தம்பி. என்னங்க, என்ன ஒண்ணுமே பேசாம வரீங்க? அப்பா ஏன் ஒண்ணுமே சொல்லலைன்னு எனக்கு புரியலங்க. அதுக்கு காரணம் இருக்கும். ஒருவேளை நீங்க கவலைப்படுவீங்கன்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இல்லைன்னா அந்த தோப்புக்காரர்கிட்ட மறுபடியும் பேசி ஏலத்தையும் சரி பண்ணிடலாம் நினைச்சு கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அப்படிதாங்க இருக்கும். என்னெல்லாம் அப்பா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. அடே மாப்பிள்ளையா, வாங்க வாங்க. தெரியவே தெரியாத, தெரிஞ்ச பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன். வாமா சார், எப்படி இருக்கிற? நல்லா வாங்க வாங்க, இருக்கேன்பா. உட்காரு உட்காரு. சந்தோஷம். பஸ்ல வந்தீங்களா? நல்லா இருக்கியா? ஒரே கூட்டமா? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரே கூட்டம். முகூர்த்த நாள் நினைக்கிறேன். குத்தகை விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். தோப்புக்காரர இனிமேதான் பார்க்கணும். ஏன்? இது தோப்புக்கார ஊர்ல இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். நீங்க சொல்றது நிஜம்தானே? அது ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? வயசானவரா இருந்துட்டு போய் சொல்றீங்களா? வர வழியில அந்த தோப்புக்காரர் எங்களை பார்த்தாரு. எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. எனக்கு வேலை போயிடுச்சு. அந்த வாழைத்தோப்பை குத்தகைக்கு எடுத்து நானே பிசினஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நான் இருந்தேன். இங்க என்னடான்னா, என்ன பண்ணீங்க? அவர் கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படியே இல்லை. நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரியல, எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொல்லணும்? போஸுக்கு ஏதோ அவசரமா பணம் வேண்டியதுதான். இன்னும் 2-3 நாள் கொடுத்துருவான். வெறும் கைமாத்து தண்ணி தான் உங்ககிட்ட நான் சொல்லல. நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அவன் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு மருமகனுக்கு ஒரு தொழிலையும் ஏற்பாடு பண்ணி தரான். நீங்க என் பணத்தையே எடுத்து மூத்த மருமகன் கிட்ட கொடுக்குறீங்க. புரியுது புரியுது. அவன் உங்களுக்கு ரத்த சொந்தம், நான் அந்நியம் தானே. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ அவசரம். அவசரம் தான், எல்லாருக்கும் அவசரம் தான். இப்ப எனக்கும் அவசரம் தான், பணம் தேவைதான். கொடுங்க கொடுங்க பாப்போம். ஏன் மைதியாட்டீங்க? இது பாருங்க, கோவப்படாம கொஞ்சம் அமைதியா பேசுங்க. சரி, அப்படியே நீங்க கொடுத்தாலும் அது அந்த அந்த போஸ் வாங்கலாமா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்க அவனுக்கு கூச்சமா இருக்க வேண்டாம்? எப்படி வாங்கினா? பெரிய ரோசக்காரனாச்சா? இது பாருங்க, உங்க கோவத்துல என் புருஷனை இருக்காதீங்க. சாமி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அது எப்படி?
என் பணத்தை அவன் தானே வாங்கினா, அவனை இழுக்காம. அது சரி, நீங்க அவனுக்கு மேல ரோசமா இருப்பீங்க போல இருக்க. ஆமா, நாங்க ரோஷக்காரங்க தான். ஆனா மரியாதையா பேச தெரிஞ்சவங்க. அப்ப என் பணத்தை ஏன் வாங்குனீங்க? அப்ப எங்க போச்சு இந்த ரோசம் மரியாதை எல்லாம்? பேச வந்துட்டாங்க பேச்சு. பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. என் கோவத்துக்கு நான் பேசதான் செய்வேன். நல்ல குடும்பம்டா. சீ. ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டு எடுத்து காலி பண்ணுங்க. என்ன பேசுற நீ? என்னப்பா வந்ததுல இருந்து வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. மாப்பிள்ள நான் சொல்றது என்னங்க போகாதீங்க மாப்பிள்ள. என்னங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்படி கிளம்புனா எப்படி? கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்க. நான் போறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கூட வரதும் வராததும் உன் இஷ்டம். முடிவு பண்ணிக்கோ. கொஞ்சம் உள்ள வந்து வாயை மூடிட்டு வரதானா வா. மாப்பிள்ள தப்பு என்ன? இனிமே இந்த மாதிரி தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். என் தப்புக்காக என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாங்க மாப்பிள்ள. பாவம் மாப்பிள்ள. மாப்பிள்ள 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 நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லுமா, நீதான் சொல்லுமா. ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள, கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள தப்பெல்லாம் என்னதான் மாப்பிள்ள. போகாதீங்க மாப்பிள்ள. போகாதடா, போகாதீங்க. போயிட்டீங்களா? கல்யாணம் ஆகி முதல்ல என் பொண்ணு வீட்டுக்கு வர அவளோட உட்காந்து நல்லபடியா 4 வார்த்தை கூட பேச முடியாது. ஆண்டவனே நான் என்ன பண்ணுவேன்? இதோட 2-3 தடவை கேட்டுட்டீங்க. நான் என்னதான் சொல்றது? வெளியே போற ஆம்பளைங்க கரெக்டா இத்தனை மணிக்கு தான் வருவாங்க. நான் எப்படி சொல்றது? உடனே வந்தாலும் வரலாம், இல்ல ராத்திரி 10 மணி கூட ஆகலாம். எதுக்காக இப்படி சும்மா சும்மா உயிரை வாங்குறீங்க? அப்போ நான் டீ சாப்பிட்டு என்னமோ செய்யுங்க, ஆளை விடுங்க. சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. என்ன போஸ், காலையில இருந்து தலை இந்த பக்கம் தட்டு போடுது? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லண்ணே, சும்மாதான். அட என்னப்பா என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு, என்ன முத்தையா கிட்ட பணம் வாங்க வந்திருக்கியா? டீ ஒன்று போடுங்க. ஏண்ணே, டீ போடுறது மட்டும்தான் உங்க வேலையா, இல்ல யார் எதுக்கு வரா எங்க வரான்னு பாக்குறது கூட உங்க வேலை தானா? போஸ், நாம சும்மா இருந்தாலும் கண்ணு திறந்தானே இருக்கு, அதுக்காக மூடிக்க முடியுமா? இந்தப்பா, சும்மா கேட்டதுக்கு இப்படி சொல்றிய, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. முத்தையா கிட்ட தான் கடை வாங்கணுமா? தம்பி, ஊர்வலத்தில் வேற யாருமே இல்லையா? ஏன்னா இப்படி சொல்றியா? இல்லப்பா, அவன் அநியாயத்துக்கு வட்டி போடுவான்ப்பா. தயவுதாட்சணை எதுவுமே பார்க்க மாட்டான். கொடுக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் மானத்தையே வாங்கிடுவான். வீடு வந்து பாத்திரம் மண்டத்தையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அதான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுவும் சரிதான். பணத்தை கொடுக்குறவன சும்மா இருப்பான்? கண்டிப்பா தான் இருப்பான். இந்த காலத்துல கேட்டவன யாரு பணம் தர்றா? நம்ம அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது இல்ல? முத்தையா வந்துட்டான். வந்துட்டாப்லையா? வரேனே. அண்ணே வணக்கண்ணே. வா போஸ் வா. என்ன ஏதாச்சும் விசேஷமா? என்னண்ணே மறந்துட்டீங்களா? என்ன பணம் தரேன்னு வர சொல்லி இந்திய? ஆமாமா மறந்துட்டேன். பணத்தை தரேன், ஆனா முதல்ல சிலதெல்லாம் சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணே. நான் ரொம்ப கரெக்டான ஆளு, ஊருக்குள்ளே கேள்விப்பட்டிருப்பேன். என்ன பேசாம இருக்க? ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. பணம் கொடுக்கும் போதே மாசம் வட்டியை புடிச்சிட்டு தான் கொடுப்பேன். மாசம் 1ஆம் தேதி ஆனா வட்டி கரெக்டா வந்துடணும். ஒரு நாள் தாண்டினா கூட அபராத வட்டி போட்டுருவேன். சரிண்ணே. ஒரு மாசத்துக்கு மேல வட்டியை தராம இழுத்தடிச்சேன்னு வை, அதுக்கு அபராத வட்டியை போட்டு அசல சேர்த்துருவேன். அப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து அதுக்கும் வட்டியை தரணும். சம்மதமா? சரிண்ணே, சம்மதம் தான். பணத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்புவேன். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கா? நாளைக்கு வா. என்னன்னு இப்படி சொல்லிட்டிய? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 10 பைசா வெளியே கொடுத்தாலும் லட்சுமி கூட எந்திரிச்சு வெளியே போயிடுவா. நாளைக்கு வா. அண்ணே, கொஞ்சம் அவசரம். உன் அவசரத்துக்கெல்லாம் நான் லட்சுமி வெளியேற்ற முடியுமா? அப்புறம் நானும் உன்ன மாதிரி வெளியே எல்லாத்தையும் கையேந்த வேண்டிய நிலைமை ஆயிடும். போயிட்டு வா.
பாத்தியா தானே இப்போ உன் புருஷன் பண்ண காரியத்தினால சரோசாவுக்கு சங்கடம் வரப்போகுது. நான் ஒரு மடையன், அன்னைக்கு ஏதோ மனசுலயே பணத்தை கொடுத்துட்டேன். காலில் விழுந்து கெஞ்சினா கூட பணம் கிடையாதுன்னு மறுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஏன்பா பேச மாட்டீங்க? அவர் செஞ்சதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்கல்ல? அன்னைக்கு தனத்துக்கு போட வேண்டிய நகையெல்லாம் சரோவுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க, தனத்துக்கு நானே நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய் தரம், நீ அப்படி பேசுற? அதெல்லாம் மறக்க கூடியவன நானு? நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு போஸ் எப்படி பண்ணானோ ஏன் எப்படி பண்ணான்? சரோசா சந்தோஷமா இருக்கணும் தானே. இன்னைக்கு அவனாலே சரோவோட சந்தோஷம் கிடக்கூடாதுன்னு கவலையில் பேசப்படாதா? இல்லப்பா, என்னைக்குமே உங்களுக்கு இவர்னா கொஞ்சம் இலக்கா இருந்தா. ஏன்னா இவர் எப்பவுமே இந்த வீட்டையே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வராரு பாருங்க. கல்யாணம் ஆயிட்டா பெத்த அப்படி விரோதி ஆயிடுவானா? சரோவை அந்நியத்துல கொடுத்துருக்கு. அந்த கவலையில் நான் பேசுறேன், அதையே புரிஞ்சுக்க மாட்டேன். நான் உங்களை விரோதியா நினைக்கலப்பா. ஆனா தயவு செஞ்சு ஒரு தலைபட்சமா இருக்காதீங்க. மாணிக்க மாதிரி அவரும் உங்களுக்கு மருமகன் தான். என் புருஷனால டயத்துக்கு பணத்தை புரட்ட முடியாம போனது தப்புதான். ஆனா அதுக்கு பதிலா தான் நான் என் செயினை கட்டி கொடுத்துட்டேன்னு. அதோட விட்டுருங்கப்பா. இனிமே என் புருஷனை தப்பாவோ இலக்கரமாவோ தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. தனு, தனு